இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே வைத்தியர், மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Come on, sing, He's Lord. He's Lord. He's Lord. He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். வைத்தியர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா நாவும் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை அறிக்கையிடும், எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த நாமத்தை உடைய ஆண்டவரே, ஒரு பெரிய தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. எல்லா நாமங்களுக்கும் மேலானவர், எல்லா துதிகளுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். Thank you, Abba. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதிலும் கிரியை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, 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 யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே, எல்ரோயி, எல்ரோயி, சேர்ந்து பாடுவோமா? என்னை காண்பவரே, ஓ எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர், எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர், எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீர், ஓ எபினேசர், எபினேசர், இதுவரை, come on, El Shaddai, El Shaddai, El Shaddai, oh எல்லாம் வல்லவரே, oh El Shaddai, El Shaddai, எல்லாம் நல்ல சத்தம் உயர்த்தி சொல்வோம், El Shaddai, El Shaddai, எல்லாம் வல்லவரே, El Shaddai, El Shaddai, எல்லாம் வல்லவர், எல்ரோயி, 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 என்னை காண்பவரே, ஆமென், எல்ரோயி, எல்ரோயி, சத்தமாய் எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, ஆமென், நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் அன்றைக்கு பேரிட்டார், வாய்களை திறந்து எல்ரோயி, எல்ரோயி, நீர் என்னை காண்பவர், என்னை காண்பவரே, ஓ எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவர், எபினேசர், 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 இதுவரை உதவி இயேசுவே, எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி, சத்தமாய் ஒரு விசை கூட, எபினேசர், எபினேசர், ஓ இதுவரை உதவி நீர், கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினவர் நீர் அல்லவா, எங்களுக்கு ஜெயத்தை தந்தவர் நீர் அல்லவா, எங்களை சுகமாய் கொண்டு வந்தவர் நீர் அல்லவா, வந்ததல்ல கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார், நீங்கள் அல்ல வந்தது, ஆமென், கர்த்தர்
உதவி நீர். யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்க வந்ததல்ல, கர்த்தர் தான் என்னை கொண்டு வந்தார். இத்தனை வருஷமும் கர்த்தர் தான் என்னை நடத்தினது. இவ்வளவு தூரமும் கர்த்தர் தான் என்னை நடத்தினது. ஆமென். அநேக உயரங்களுக்கு நீங்கள் வந்திருக்கலாம், நல்ல பதவிக்கு வந்திருக்கலாம், நல்ல தரத்திற்கு வந்திருக்கலாம். ஒரு சில வருஷங்கள் உங்க வாழ்க்கை மாறி இருக்கலாம். ஆனால் காரணம் நாம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல, நம்மை நடத்தின கர்த்தர். ஹல்லேலூயா. ஹே நா சம்துரா ஹம்துனா டலலமரோஷியா கனதே, ஹே மாலமரோ சம்தரா நகதே லமரகதே லமரோ சம்தரா. ஓ ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் என்னையும் நேசித்தது ஏனையா என்று சொல்லி அந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் என்னையும் நீர் நேசித்ததேனையா. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் என்னையும் நீர் நேசித்ததேனையா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் என்னையும் நீர் நேசித்ததேனையா. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் என்னையும் நீர் நேசித்ததேனையா. யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர், யாருண்டு உம்மை அல்லாலே சுநாயகா. யாவையும் எனக்காய் செய்து முடித்தீர், யாருண்டு உம்மை அல்லாலே சுநாயகா. தாழ்வதில் ஏழை என்னையும் நினைந்து தள்ளிடாது சேர்த்ததுந்த கிருபையே. தாழ்வதில் ஏழை என்னையும் நினைந்து தள்ளிடாது சேர்த்ததுந்த கிருபையே. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் என்னையும் நீர் நேசித்ததேனையா. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் என்னையும் நீர் நேசித்ததேனையா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. உந்தனின் நாமம் உற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். உந்தனின் நாமம் உற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் என்னையும் நீர் நேசித்ததேனையா. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் என்னையும் நீர் நேசித்ததேனையா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா,
வெயிலம் சோதனையில் வாடிடுவேனோ, அக்கினியில் மலர்ந்த மலர் நானையா. வெயிலம் சோதனையில் வாடிடுவேனோ, பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமை ஜெயிப்பேன். பாதாளம் போன்ற கொடிய அன்பினால் பாதாளத்தின் வல்லமை ஜெயிப்பேன். பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் எனையும் நீர் நேசித்ததேனையா. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் எனையும் நீர் நேசித்ததேனையா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்திட பலன் உண்டு எனக்கு. சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவீர். சத்துரு சீறி வெள்ளம் போல் வந்தாலும் சத்தியரே ஜெய கொடி ஏற்றுவீர். பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் எனையும் நீர் நேசித்ததேனையா. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் எனையும் நீர் நேசித்ததேனையா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. தேவரின் சகலமும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரின் சகலமும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது. வழுவாதெந்தனை காத்திடும் தயவாள், பழுதில்லாதுந்தன் முன்னிறுத்திடும். வழுவாதெந்தனை காத்திடும் தயவாள், பழுதில்லாதுந்தன் முன்னிறுத்திடும். பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் எனையும் நீர் நேசித்ததேனையா. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மண்ணாம் எனையும் நீர் நேசித்ததேனையா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சை ரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சை ரசத்திலும் அன்பு இனியது. உந்தனின் நாமம் ஊற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். உந்தனின் நாமம் ஊற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். இந்த பாடல், இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. உந்தனின் நாமம் ஊற்றுண்ட தைலம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. அந்த வார்த்தை பாருங்க, உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அடைக்கப்பட்ட பரிமள தைலம் அல்ல, அது ஊற்றப்பட்ட பரிமள தைலம். ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு வாசனை மிகுந்த ஒரு விஷயமாயிருந்தாலும் அதை அடைத்து வைப்பதினாலே பிரயோஜனம் இல்லை.
ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் அப்படிப்பட்டதல்ல. அது அடைத்து வைக்கப்பட்ட ஆமென் பரிமள தைலம் அல்ல. அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். ஆமென். ஒரு பரிமள தைலம் ஊற்றப்படும் போது அந்த அறை முழுவதும், அந்த வீடு முழுவதும் எப்படி வாசனை வெளியே வருமோ, அதுபோல இயேசுவின் நாமமானது ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. கரத்தை உயர்த்தி சொல்லும், என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான், திராட்சரசத்திலும் அன்பு இனியது. உந்தனின் நாமம் ஊற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். உந்தனின் நாமம் ஊற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில்
செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே. அணைத்து கொள்பவர். ஓ பார்த்து 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 ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். பரவசம் அடைவேன். தோளில் அமர்ந்து ஓ தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். தொடர்ந்து பயணம். எனது தலைவன் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். 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 வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவர் நம் மேய்ப்பராயிருக்கும் போது நமக்கு தாழ்ச்சி இல்லை. அவர் நம்மை சரியான பாதைகளிலே நடத்துவார். கொஞ்சம் உங்களுடைய சிந்தைகள் அப்படி யோசித்து பாருங்க. உங்க நினைவுகளுக்குள்ள இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பராயிருந்து உங்களை நடத்துகிறத அப்படியே உங்க மனக்கண்களை பாருங்க. அவருக்கு பின்னாக நீங்கள் அவரை அப்படியே தொடர்ந்து போவதாக உங்களுடைய மனதில் அப்படியே யோசிங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் மேய்ப்பராயிருக்கிறதுனால நமக்கு தாழ்ச்சி இல்லை. சில நேரங்களில் நமக்கு பக்கத்தில் சில விஷயங்கள் நல்லது போல நமக்கு தோன்றும். ஆனால் மேய்ப்பன் அதை நம்மை அனுபவிக்க விடாமல் நம்மை அழைத்து கொண்டு போவார். ஏன்னா அதனுடைய எதிர்காலம் நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறவர், அவர் என்னை விசாரிக்கிறவர். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா
ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா ஓ தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், அதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு சொல்லலாமா? உடைந்த பாத்திரம், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. ஓ தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா உதவாத உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம். ஆராதனை ஆராதனை
என் பாவங்கள் சுமந்ததனால் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். என் பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேனையா. மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் எனக்காக நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேனையா. கரங்களை உயர்த்தி சொல்லும் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. அநேகருக்குள்ளே இருந்து பயத்தின் ஆவிகள் இந்த ஆராதனை வேளையில வெளியேறி கொண்டிருக்கிறது. உங்களை கட்டுப்படுத்த நினைக்கிற பயத்தின் ஆவிகள், பயத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆராதிக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய சிந்தைகளை விட்டு அவைகள் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அவர் நமக்கு பயத்தின் ஆவியை அல்ல தந்தது, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஓ, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஆமென், அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே இந்த ஆராதனை வேளையிலே உங்களை விட்டு வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. எல்லா பயத்தின் எண்ணங்கள், பயத்தின் வார்த்தைகள், பயத்தின் யோசனைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென், ஹல்லேலூயா. எல்லா பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. As we praise your name, O God. Shele makabaru samahanda yalabarabodi andalabare. Re makabara shamdaladi atura balabaraba. Uda manama kabo shamdaladi atura balabaraba. Amen. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஆமென் ஒரு தைரியம், நம்பிக்கை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நிரப்புவதாக. ஆவியானவராலே கிடைக்கிற தைரியம் உங்களை நிரப்புவதாக. ஆவியானவருடைய பலன் உங்களை நிரப்புவதாக. Hallelujah. Father, we worship your name. நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், நீர் எவ்வளவு பெரியவர். உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். நான் நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தொடர்ந்து மகிமைப்படும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 24வது சங்கீதம் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர்.
அவர் யுத்தத்தில் பராக்கிரமமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே மனிதர்களின் எதிர்ப்புக்கு பயப்படாதிருங்கள் என்கிற தலைப்பில் நின்று நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மனிதர்களின் எதிர்ப்புக்கு பயப்படாதிருங்கள். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 7வது வசனம். வாசிக்கலாம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவிருக்கிறோம். எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தருளுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வேதத்தின் வார்த்தைகளை, சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனிதர்களின் எதிர்ப்புக்கு பயப்படாதிருங்கள் என்கிற தலைப்பில் நின்று தான் இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாகத்தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து 51வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்தோம். ஆமென். அந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர்களுடைய நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்களுடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். Hear me, you who know what is right, you people who have taken my instruction to heart. Do not fear the reproach of mere mortals or be terrified by their insults. Amen. Hallelujah. நீதியை அறிந்தவர்களே, எது சரி என்று தெரிந்தவர்களே, எது சரியாய் இருக்கும் என்று அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. பாருங்க ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க. என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய நேரங்களிலே ஆமென், மனிதர்களுடைய எதிர்ப்புகளினாலே, மனிதர்களுடைய தூஷணத்தினாலே, மனிதர்களுடைய ஆமென் நிந்தையினாலே பாதிக்கப்படும் போது மனிதர்களுடைய வார்த்தைகளை தான் நம்ம அதிகமாக கேட்கிறோம். அவர்கள் சொல்லுகிறத தான் நம்ம அதிகமாய் நம்ம யோசிக்கிறோம். அவர்கள் நம்மை குறித்து பேசுகிற அந்த தாழ்வான வார்த்தைகளை, அந்த இழிவான வார்த்தைகளை தான் அதிகமாக நாம் யோசிக்கிறது உண்டு. அதனாலே நம்முடைய மனம் நமக்குள்ளே கலங்கி இனி எதிர்காலம் எப்படி இருக்குமோ, ஆமென், நம்முடைய எதிர்காலம் எப்படி போய் முடியுமோ என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்களை நிந்தித்து தூஷித்து உங்களுக்கு எதிராய் எழும்பி அநேக காரியங்களை உங்கள் மேல் பழியாய் சொல்லுகிற வேளையிலே ஆமென், நீங்கள் யாருக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென், எந்த வார்த்தை உங்களுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆமென். மனிதர்களுடைய வார்த்தைகளே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆமென், உங்களை பயம் தான் மேற்கொள்ளும், உங்களை பிரச்சனைகள் தான் மேற்கொள்ளும், அவர்களுடைய வார்த்தைகள் தான் மேற்கொள்ளும். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தையை கவனியுங்கள். வேத புஸ்தகத்திலே அநேக முறைகள் பயப்படாதே என்கிற வார்த்தை எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். சுமார் 360க்கும் மேற்பட்ட இடத்திலே ஆண்டவர் ஆமென் வேதத்திலே
சொல்லி இருக்கிறார், பயப்படாதே என்று சொல்லி. ஆமென். ஒரு வருஷத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. அவருடைய வார்த்தையை சிந்திக்க, அவருடைய வார்த்தையை யோசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். கலங்கி நிற்கிற வேளையிலே யாருடைய வார்த்தையை நாம் நம்முடைய சிந்தையிலே போட்டு யோசித்து கொண்டிருக்கிறோம், யாருடைய வார்த்தை குறித்து நாம் திகைத்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் படைத்த தேவனாகிய நம்முடைய ஆண்டவரின் வார்த்தையை விட்டு ஆமென் சாதாரண படைப்பாகிய இந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை நாம் யோசித்து கொண்டிருப்போம். அதனால் தான் பயம், அதனால் தான் அவமானம், அதனால் தான் எதிர்காலத்தை குறித்த கலக்கம், கவலை இது நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு செவி கொடு. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து தெளிவாக சொல்லுகிற காரியம் அதுதான். மனிதர்களுடைய எதிர்ப்புகளினாலே, மனிதர்களுடைய சதி யோசனைகளினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எனக்கு செவி கொடு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நம்முடைய மனம் எந்த விஷயத்தால் நிரம்பி இருக்கிறதோ, நம்முடைய மனம் எதை அதிகமாக யோசிக்கிறதோ அதைத்தான் நம்முடைய சரீரம் பிரதிபலிப்பாக வெளியே காண்பிக்கும். ஆமென். நம்முடைய மனம் கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டிருக்குமே ஆனால், அவருடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்குமே ஆனால், ஆமென், நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், எந்த சூழ்நிலைகளையும் எளிதில் கடக்கக்கூடிய தைரியமும் ஆமென் துணிவும் உங்களுக்குள்ளே உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருப்பது ஒரு மனுஷனுடைய வார்த்தையை அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் சுமக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இதனால் தான் கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்முடைய இருதயத்தை நாம் நிரப்ப வேண்டும், நம்முடைய சிந்தைகளை நாம் நிரப்ப வேண்டும். ஆமென். நம்முடைய யோசனைகள் கர்த்தருடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்கே இந்த காரியத்தில் குறைவு ஏற்படுகிறதோ, எங்கே மனிதர்களுடைய வார்த்தைகளினால் நம்முடைய சிந்தையை நிரப்ப ஆரம்பிக்கிறோமோ, அங்கே பிரச்சனைகள் தொடங்குகிறது, அங்கே போராட்டங்கள் தொடங்குகிறது, அங்கே கலக்கம் தொடங்குகிறது, அங்கே கண்ணீர் தொடங்குகிறது, அங்கே வருத்தங்கள் தொடங்குகிறது. ஆமென். இதை நினைத்து நினைத்தே அநேகர் வியாதிக்குள்ளாக்கப்படுகிறார்கள். இதை நினைத்து நினைத்தே அநேகர் ஆமென் இருதய பலவீனத்திற்குட்படுகிறார்கள். இதை நினைத்து நினைத்து அநேகருக்கு மாரடைப்பு வருகிறது. உங்களுக்கு தெரியுமா, மனுஷர்கள் கொடுக்கிற இந்த எதிர்ப்பை நினைத்து நினைத்து தான் அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீதியை அறிந்தவர்களே, எது சரி என்று, எது சரியான பாதை என்று தெரிந்தவர்களே, ஆமென், என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்கிற அழுத்தத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டு நிற்கிற இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு செவி கொடு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய நிந்தனை. நிந்தனை என்றால் என்ன? நிந்தனை என்றால் என்ன? உங்களால் முடியாது என்று உங்களை பயப்படுத்துவது பேர் தான் நிந்தனை. ஹல்லேலூயா. உன்னால் இது முடியவே முடியாது, உன்னால் செய்ய முடியவே முடியாது என்று சொல்லி நம்மை நிந்திக்கிறாங்கல்ல, அந்த விஷயம் தான் நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது செய்ய துவங்கும் போது மனிதர்கள் நமக்கு விரோதமாய் வருவார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, பிசாசு சில நேரங்களில் இப்படி மனிதர்களை பயன்படுத்துவான். வேத புஸ்தகத்தில் யோபு சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பிசாசு யோபுவினுடைய சொந்த மனைவியை பயன்படுத்தி அங்கே பேசினதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி அங்கே அந்த பெண் பேசினதை பார்க்கிறோம். அதற்கு யோபு கொடுத்த மறுமொழி என்ன தெரியுமா? நீ பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாய், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம் கூட இருக்கிறவர்கள், ஏன் நம் வீட்டில் இருக்கிறவர்கள் கூட நம்மை இப்படிப்பட்ட நிந்தனைக்குட்படுத்தலாம்.
நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிற இடத்திலே ஜனங்கள் உங்களை இப்படி நிந்தனைக்குட்படுத்தலாம், உங்களை நிந்திக்கலாம், அவமானமாய் பேசலாம், உங்களை ஏளனமாய் பார்க்கலாம், உன்னால் இது முடியாது என்று சொல்லி உங்களை பயப்படுத்தலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷருடைய நிந்தனைக்கு ஆமென் பயப்படாமல் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எதிர்காலத்தில் ஒருவேளை நாம் அவமானப்பட்டு விடுவோமோ, ஒருவேளை எனக்கு அவமானம் வந்து விடுமோ, ஒருவேளை நான் தலை குனிந்து விடுவேனோ, என் குடும்பத்திற்கு முன்பாக நான் அவமானத்துக்குள்ளே போய்விடுவேன் என்று சொல்லி சில நேரங்களிலே பிசாசு தருகிற எண்ணங்களினாலே, அப்படிப்பட்ட கவலைகளினாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா, பயப்படாதே, பயப்படாதே. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வேரோ அசையாது. ஆமென். நீதிமானுடைய வேர் என்ன செய்யாது? அசையாது. நீதிமானுடைய ஆமென் அவன் மேலே இருக்கிற கனிகளை பறிக்கலாம், அவன் மேலே இருக்கிற அந்த மரத்தை வெட்டலாம், கிளைகளை வெட்டலாம், அவனுக்கு இருக்கிற அந்த அழகான பூக்களை அவர்கள் பறிக்கலாம். ஆமென். அழகான மரத்தின் மேல் கல்லை எடுத்து எறியலாம், அந்த மரத்தை வெட்டி ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வேரோ அசையாது. ஆமென். உங்களுடைய வேர் அசையாது. ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு வெட்டினாலும் மறுபடி நீங்கள் தளிர்த்து எழும்புவீர்கள். எவ்வளவு தூரம் உங்களை துண்டிக்க நினைத்தாலும் மறுபடி 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 நீங்கள் எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வேர் என்ன செய்யாது? அசையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அவர்களுடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். தூஷணங்கள்னா என்ன? பழித்து பேசுதல், மரியாதை குறைவாய் நடத்துதல், அல்லது அற்பமா உங்களை நினைக்கிறது, அது பேர் தான் என்ன? தூஷணம். பழித்து பேசுகிறது. அப்படியே உங்களை ஒரு தரக்குறைவாய், உங்களை பார்க்கிற பார்வையே ஒரு மாதிரியான ஒரு பார்வையாக உங்களை பார்ப்பாங்க. இவனெல்லாம் அல்லது இவளெல்லாம் இதை செய்யக்கூடுமா என்று சொல்லி அப்படிப்பட்ட பார்வைகளினாலே உங்களை என்ன செய்வார்கள்? பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட தூஷணங்களால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். சில நேரங்களில் இப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய மனம் நம்மை அறியாமலே அழுக துவங்கும். ஆமென். நம்முடைய மனம் நம்மை அறியாமலே கலங்கி நமக்குள்ளே கவலைப்பட்டு கொண்டிருக்கும். ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை, இந்த உபத்திரவம், இந்த சோதனை என்று சொல்லி மனம் நமக்குள்ளே கலங்கி கொண்டிருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட கண்ணீரின் சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது உண்டு. பிரியமான தேவனுடைய ஜனமே, ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர்களுடைய தூஷணங்களால் நீங்கள் கலங்காமலும் இருங்கள். ஆமென். மனுஷர்களுடைய தூஷணங்களை நினைத்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். உங்களை அழைத்த ஒரு தேவன் உண்டு, உங்களை முன்குறித்த ஒரு தேவன் உண்டு. அவர் உங்களை ஜெயமாய் நடத்த அவர் உண்மையுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் உண்மையில்லாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். என்னுடைய தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் உண்மையுள்ளவர். நான் உண்மையில்லாதவனாய் இருந்த போதிலும் என் தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ அவர்களுடைய நிந்தனைக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அவர்களுடைய தூஷணங்களை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். ஆமென். அப்படிப்பட்ட கலக்கத்திலே ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இந்த ஆராதனை வேளையிலே, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிற இந்த வேளையிலே அவைகளை விட்டு வெளியே வாருங்கள். கம் அவுட். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே கலக்கத்தை விட்டு வெளியே வாருங்கள், கண்ணீரை விட்டு வெளியே வாருங்கள். நீ இருக்க வேண்டிய இடம் அது அல்ல, உன்னுடைய ஸ்தானம் அது அல்ல. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறது வேறே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, ஆமென், உனக்கு அதை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நீ தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும்
அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். நிறைய நேரங்களில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பறந்து விரிந்த இடத்தை பாராமல் ஏதோ நமக்கு இருக்கிற அந்த சின்ன அந்த வட்டத்திற்குள்ளே நாம் இருப்போம். அதுபோல தான் ஆபிரகாம் இருந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இல்லை, நீ எழுந்து தேசத்தினுடைய நீளம் அகலம் எம்மட்டோ எவ்வளவு தூரம் உனக்கென்று நான் வைத்திருக்கிறேனோ அவ்வளவு தூரமும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து அதை சொல்லுகிறார். ஆமென். உனக்கென்று நான் வைத்திருக்கிற நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்ட ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் ஆமென் மம்ரேயின் சமபூமியிலே தன்னுடைய கூடாரத்தை போட்டான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான போது அவன் செய்தது இதுதான். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு மன குறுக்கத்திலே, ஒரு குறுகின வட்டத்திலே அல்ல. ஆண்டவர் உங்களை குறித்து சிந்திக்கிறது வேறு, ஆண்டவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிறது வேறு. நீங்கள் நினைக்கிறதற்கு மேலாக, நீங்கள் யோசிக்கிறதற்கு மேலாக, ஆமென், நீங்கள் நிர்ணயித்து வைத்திருக்கிறதுக்கு மேலாக கிரியை செய்ய ஆண்டவர் போதுமானவர், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாம் சிந்திக்கிறதற்கு மேலாக, நாம் நினைப்பதற்கு மேலாக கிரியை செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். மறுபடி வாசிக்கலாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நிமித்தம் சில நேரங்களில் சில நிந்தைகளை சகிக்க வேண்டியது வரலாம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்தது நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொழுது கொள்ளுகிறது நிமித்தம், இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிறது நிமித்தம் சில நேரங்களில் சில நிந்தைகளை சகிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். உங்களுடைய குடும்பத்தார் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி உங்களுக்கு எதிராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஏன்? நீங்கள் இயேசுவை ஆராதிக்கிறீர்கள் என்று சொல்லி, இயேசுவை தொழுது கொள்ளுகிறீர்கள் என்பதற்காக ஆமென் உங்களை நிந்தித்து பொய்யான மொழிகளை உங்கள் பேரில் அவர்கள் பேசலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள், பழித்து பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஆமென். காலத்தை கரத்தில் வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருக்கு எதிர்காலம் தெரியும். ஆமென். அடுத்த வருஷத்திலே என்ன நடக்கும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாம் மனிதர்கள் அடுத்த நொடியில் நடக்கிறது எதுவும் நமக்கு தெரிகிறதில்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் துவக்கத்திலே முடிவையும் சேர்த்து பார்க்கிறவர். கமான், துவக்கத்திலே முடிவையும் சேர்த்து பார்க்கிறவர். அவர் அல்பாவும் ஓமேகாவுமாய் இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். ஆமென். நான் மறுபடி அந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். அவர் துவக்கத்திலே முடிவையும் சேர்த்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் வீடு கட்ட துவங்கும் பொழுது, ஒரு தொழிலை துவங்கும் போது, ஆமென், உங்களிடத்தில் இருக்கிற சிறிய பணத்தை வைத்து நீங்கள் அதை தொடங்கி இருக்கலாம். ஆமென். அது முடிவு எப்படி இருக்குமோ என்று நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் துவங்கும் போதே அதனுடைய முடிவையும் சேர்த்து பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால் தான் சொன்னார், ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஹல்லேலூயா. துவக்கத்தில் முடிவை பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. துவங்கின சில காரியத்தை முடிக்க முடியாத கஷ்டத்தில் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த காரியத்தை நீ துவங்கினாயோ அதை நிச்சயமாக நீ முடிக்க
முடிப்பாய். ஹல்லேலூயா. ஏன்? ஆண்டவர் அதை பார்க்கிறார். நீங்கள் முடித்ததாக ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவேளை உங்களுடைய கண்களிலே அது முழுமையடையாத ஒரு விஷயமாய் இருக்கலாம். ஆனால் துவக்கத்திலே முடிவையும் சேர்த்து அறிகிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறபடினாலே அவர் நம்மை வெட்கப்படுகிறதற்கு விட போகிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவர் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை அப்படித்தான் பார்க்கிறார். பாருங்க, நீங்க பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் பாக்கியவானாய் இருப்பேன், நான் பாக்கியவதி, நான் பாக்கியவான். வாய்களை திறந்து நல்ல விசுவாச அறிக்கையிடுவோம். கமான், நான் ஒரு பாக்கியவான். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் பாக்கியவான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மட்டும்தான் தொட முடியும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. ஆமென். யாருக்கு பயப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று இயேசு காண்பிக்கிறார். யாருக்கு பயப்பட வேண்டுமாம்? ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய பயம் கர்த்தர் மேல் மட்டும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வரும். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணிகளை என்ன செய்யும்? வருவிக்கு. அநேக கண்ணிகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். ஏன்னா மனுஷருக்கு தேவையில்லாத நிலையிலே நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் அது நன்மையாய் உங்களுக்கு முடியாது. அநேக கண்ணிகளை வருவிக்கிறதா இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் பயந்தவர்களாய் இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். இது வேதத்தில் எழுதப்பட்ட உண்மை. ஹல்லேலூயா. ஆமென். நீங்களும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்தால், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால், உங்களையும் அப்படி ஆசீர்வதிக்க உயர்த்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 6, 7 வசனங்கள் வாசிக்கலாம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஹல்லேலூயா. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திற்கு பின்னாக இருக்கிற ஒரு சிறிய சம்பவ சுருக்கத்தை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். தாவீது மொத்தம் அரசாட்சி செய்தது 40 வருஷங்கள். அதிலே 7.5 வருஷங்கள் எருசலேமிலே அவன் அரசாளவில்லை, பதிலாக யூதாவிலே அவன் அரசாண்டான். யூதாவிலே கோத்திரத்தார் மட்டும் தாவீதை பின்பற்றினார்கள். யூதாவுக்கு மட்டும் அவன் ராஜாவாயிருந்தான். அது 7.5 வருஷங்கள். அதற்கு அப்புறமாக சவுலினுடைய மகன் அங்கே மரித்து போன பின்பு தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அவன் ஆக்கப்பட்டான். அப்படி ராஜாவான போது எருசலேமில் தான் அவன் வர வேண்டும். எருசலேமுக்கு அவன் வர வேண்டும். அவன் எருசலேமிலே வாசமாயிருக்கிற எபூசியர்கள், இஸ்ரவேல் அல்லாத ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி ராஜாவாகிய தாவீது அவனுடைய ஆட்களோடு அங்கே வருகிறான். அப்படி அங்கே அவன் வந்த பொழுது அந்த எபூசியர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள். ஒருவேளை நீ உள்ள வந்தா கூட சாதாரண கண் தெரியாதவர்களும் நடக்க முடியாதவங்க கூட உன்னை என்ன செஞ்சிருவாங்க?
தடுத்து விடுவார்கள் என்று சொல்லி தாவீதை அங்கே அற்பமாய் பேசி, இழிவாய் பேசி, நிந்தித்து அவனை எதிர்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். தாவீது என்ன செய்தான் தெரியுமா? அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஹல்லேலூயா. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. நிறைய இடங்கள்ல உங்க பேர் எழுதப்பட்ட நிறைய இடத்துல சத்ரு ஏறி உட்கார்ந்து அதை அவனுடைய ஸ்தானமாக, அவனுடைய இடமாக அவன் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகள், நீங்க என்ன செய்யணும்? ஆமென். அதற்கு விரோதமாய் நீங்கள் எழும்பணும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடையது உங்களுக்கே, உங்களுடையது உங்களுக்கே, அது உங்களுக்கு சொந்தமானது. அதை ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இப்படி யோசித்து பாருங்கள், தாவீது அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் போகாமல், சரி இவர்களை விட்டு விடுவோம் என்று சொல்லி ஒருவேளை அவன் பின்னிட்டு போயிருந்தால் அன்றைக்கு ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்ததை சுதந்தரிக்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் தாவீது அதை விடவில்லை. ஏனென்றால் அது அவனுக்கு சொந்தமானது, அவனுடையது. அதுபோல ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அது உங்களுடைய பெயர் எழுதப்பட்ட உங்களுக்கான இடமாய் இருக்கிறது. அது உங்களுடைய தொழில்களிலே இருக்கிறதான முன்னேற்றமாய் இருக்கலாம். நீங்கள் அடுத்த நிலைக்கு, அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அதை உங்களுக்காக வைத்திருக்கிறார். பிசாசு நிறைய நேரங்களிலே ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த உயர்வின் பாதைக்கு நேரே போகக்கூடாதபடி நம்மை அற்பமாய் பேசி நம்மை முன்னேற விடாமல் அவன் தடுப்பான். தேவ பிள்ளைகள், நீங்கள் உணர்ந்து கொள்ளணும், கர்த்தர் எனக்காக வைத்தது இதுதான், கர்த்தர் எனக்காக கொடுத்தது இதுதான். கர்த்தர் எனக்கு கொடுத்ததை ஒரு நாளும் நான் சத்துருவுக்கு விட்டு கொடுப்பதில்லை என்கிற வைராக்கியம் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த தாவீதுக்கு அந்த குணம் ஆடு மேய்க்கிற காலத்திலே அவனுக்கு இருந்தது. ஒரு முறை சிங்கம் வந்தது. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த காலத்திலே அந்த சிங்கம் வந்து மந்தையில் இருந்த ஒரு ஆட்டை அது கவ்விக்கொண்டு அது சென்றது. இந்த தாவீது விடல, பின்னாக ஓடினான். அந்த சிங்கத்துக்கு பின்னாக ஓடினான். பாருங்க, சிங்கத்துக்கு பின்னாக ஓடுறது சாதாரணமான விஷயமா? கரடிக்கு பின்னாக ஓடுகிறது சாதாரணமான விஷயமா? ஆனால் தாவீது அந்த சிங்கத்திற்கு பின்னாக ஓடினான். ஆமென். அதை பிடித்து அதனுடைய பற்களுக்கு இடையிலே இருந்த அந்த ஆட்டுக்குட்டியை விடுவித்து, ஆமென், அதை பீறி போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இது பொய்யல்ல, கற்பனை கதை அல்ல. ஆமென். தாவீது தனக்குரியதை, தன்னுடையதை, ஆமென், கவனமாக வைத்திருக்கிறதிலே மிகவும் சரியான ஒரு மனிதனாய் இருந்தான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை சில நேரம் சத்துரு இப்படி தான் வந்து உங்க மந்தைக்குள்ளே வந்து, உங்க வீட்டுக்குள்ளே வந்து எடுத்து கொண்டு போக நினைப்பான். தேவ பிள்ளைகள், நீங்க விட்டுட்டு உட்காரக்கூடாது. அதை குறித்து யோசித்து கொண்டிருக்க கூடாது. ஆண்டவர் ஒன்று போன இன்னொரு தருவார் நீங்க சொல்லக்கூடாது. பதிலாக ஆமென், உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் போராட வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது பின்னே ஓடினான். ஹல்லேலூயா. அந்த சிங்கத்திற்கு பின்னே போய் ஆமென், அதை பிடித்து அதன் பற்களுக்கு இடையே இருந்த அந்த ஆட்டை அவன் விடுவித்தான். அப்ப அது வரைக்கும் அந்த ஆடு அந்த சிங்கத்தின் பற்களுக்கு இடையே அது உயிரோட தான் என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. இன்னைக்கு நிறைய உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இப்படி தான் இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க ஓடணும். நீங்க சத்துருவை விரட்டி ஆமென், அவனை பிடித்து உங்களுக்குரியதை, உங்களுக்கென்றே ஆண்டவர் கொடுத்ததை நீங்கள் எடுத்து ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எபூசியர்கள் அவனை தடுத்தார்கள். ஆமென். குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொல்லி ஏளனமாய் தாவீதை பார்த்து பேசினார்கள். அவன் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். சத்ருவினுடைய கையில இருக்கிறதை ஆமென் பிடுங்குகிறதற்கு தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். விட்டு விட்டு
அப்படி இருப்பதற்காக அல்ல. ஆமென். ஒருவேளை நீங்கள் சுகத்தை இழந்து போயிருக்கலாம். ஆமென். ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய பங்கை இழந்து போயிருக்கலாம். அது போனால் போகட்டும் என்று சொல்லி நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பின்னே போய், அதற்கு பிறகே போய், ஆமென், அவனுடைய கையில் இருக்கிற அந்த காரியங்களை, உங்களுக்கு சொந்தமான அந்த காரியத்தை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் விடுவித்து எடுக்க வேண்டியது இந்த நாட்களிலே அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசு மனிதர்களுக்குள்ளே இருந்து அவன் செயல்படுவான். ஹல்லேலூயா. உங்களுடைய உயர்வுக்கு விரோதமாய் அவன் செயல்படுவான். ஆனால் அவனை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுடைய கையில் தான் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி மேற்கொள்ளணும்? விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நின்று அவனை மேற்கொள்ள வேண்டும். நல்ல வாய்களை திறந்த விசுவாச வார்த்தை, எப்பொழுதும் நல்ல விசுவாச வார்த்தையை தான் வாயில் நம்ம பேச வேண்டும். ஆமென். கர்த்தர் எனக்கு நல்லவர், அவர் எனக்கு நன்மை செய்கிறவர், அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். சத்ருவை மேற்கொள்ள என்ன செய்யணும்? ஆமென். சிலுவையிலே பிசாசே உன் தலையை ஆண்டவர் சிலுவையிலே நசுக்கி இருக்கிறார். காலாலே உன்னை நசுக்கி இருக்கிறார். உன்மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். ஆமென். அவருடைய பிள்ளை ஆகிய எனக்கும் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். உனக்கு அதிகாரம் இல்லை, இயேசுவின் பிள்ளையாகிய எனக்கு அதிகாரம் உண்டு. சொல்ல 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 ஆமென், பிசாசு பலன் இழந்து செயல் இழந்து போவான். ஹல்லேலூயா. ஆமென். வெற்றி உங்களுடையதாகும், வெற்றி உங்களுக்கு சொந்தமாகும். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாயிருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 55வது சங்கீதம் 18வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 58வது சங்கீதம் 18வது வசனத்திலே வாசிக்கலாம். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன், ஒரே ஒரு மனுஷன் மட்டும் எதிர்த்தால் எப்படி ஆகிலும் சமாளிக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, திரளான கூட்டமாய் கூடி என்னோடு என்ன செய்தார்கள்? எதிர்த்தார்கள். நிறைய பேர் சேர்ந்து ஒரு மனிதனை என்ன செய்திருக்கிறார்கள்? எதிர்த்திருக்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போகிறீர்களா? உங்களுக்கு ஒரு ஆளுக்கு விரோதமாக நிறைய பேர், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் அத்தனை பேரும் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய், உங்களுக்கு எதிராய் அவர்கள் நின்று கொண்டிருக்கலாம். பிரியமான தேவனுடைய ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையினூடாய் நீங்கள் கடந்து போவீர்களே, ஆனால் இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. அவர் உங்களுக்கு நேரிட்ட போரை நீக்கி உங்கள் ஆத்துமாவை சமாதானத்துடன் அவர் மீட்டு விடுவார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய ஆத்துமாவிலே சமாதானத்தை தருவார். அப்படிப்பட்ட ஒரு ரீதியிலே கர்த்தர் உங்களுக்காக இறங்கி யுத்தம் செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. நிறைய நேரங்களில் நம்முடையதல்லாத யுத்தத்தை நாம் யுத்தம் பண்ண போகிறதுனால தான் பிரச்சனை, அதனால தான் வேதனை, வருத்தம். ஆண்டவர் சொல்லுகிறது, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இது என்னுடையது. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உனக்குரியதல்ல, இது எனக்குரியது. நான் செய்ய வேண்டிய யுத்தம் நீ செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். வருகிற நாட்களிலே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் வேலை செய்கிறார்களா? எல்லாரும் உட்கார்ந்து உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்களா? உங்களை எப்படி கீழே இறக்க வேண்டும், உங்களுடைய மேன்மையிலிருந்து உங்களை எப்படி கீழே தள்ள வேண்டும் என்று ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்களா? பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். வருகிற வாரத்திலே ஆண்டவர் உங்களுக்காக செயல்பட போகிறார். உங்களுக்காக ஆண்டவர் இறங்கி வர போகிறார். ஆமென். உங்களுடைய பட்சத்திலே யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆமென். அவர்களுடைய பக்கம் ஏராளமானவர் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பட்சத்தில் யாரும் இல்லாதவர்கள் போல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிறவர்கள் அநேகம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிறவர்கள் அநேகம். ஹல்லேலூயா. அதை பார்க்கிறதற்கு ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு திறந்தருளுவாராக.
ஹalleluya லேமா கபர ஹந்தலரன ஹது ஷடமஹண்டயா. ஆமென். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அநேகம். ஹalleluya. அவர்களோடு இருக்கிறது வெறும் மாம்ச சக்தி தான், ஆனால் உங்களோடு இருக்கிறது பரலோக சக்தி. அவர்களோடு இருக்கிறது வெறும் ஒரு மாயையான பிம்பங்கள் தான், ஆனால் உங்களோடு கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறார்கள். ஆமென். அக்கினிமயமான குதிரைகள் உங்களை சுற்றிலும் இருக்கிறது. உங்களுக்காக யுத்தம் பண்ண கர்த்தரே இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். ஆமென். அவரை பற்றி சிந்திக்கிறதற்கு உங்களுக்கு நல்ல மன விருத்தியை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அவரை பற்றி ஏதோ ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளே நம்முடைய ஆண்டவரை நீங்கள் அடைத்து சிந்திக்க கூடாது. அவர் மனுஷன் அல்ல. அவர் மனுஷனை போல் யோசிக்கிறவரும் அல்ல, மனுஷனை போல் திட்டமிடுகிறவரும் அல்ல. அந்த சராசரத்தையும் தன்னுடைய வாயின் வார்த்தையால் இல்லாமையில் இருந்து உருவாக்கி இருக்கிறார். ஆமென். இந்த மனுஷர்கள் எதையாகிலும் உருவாக்க வேண்டும் என்றால் அவர்கள் இருக்கிறதில் இருந்து தான் உருவாக்குவார்கள். ஒரு மரத்தை கொடுத்தால் அந்த மனிதர்கள் அந்த மரத்தை ஒரு மேசையாக மாற்றுவார்கள், ஒரு நல்ல சேராக அவர்களால் மாற்ற முடியும். ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தால் தான் மனிதர்கள் இன்னொன்றை உருவாக்க முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஆமென் ஒன்றை வைத்து இன்னொன்றை உருவாக்குகிறவர் அல்ல. அவர் ஒன்றும் இல்லாய்மையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். ஹalleluya. அவருக்கு ஒரு காரணி தேவையில்லை, அவருக்கு ஒரு ஃபேக்டர் தேவையில்லை. ஒன்றும் இல்லாய்மையில் உருவாக்குகிற தெய்வம். ஹalleluya. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் உற்சாகமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெரிய காரியங்களை உங்களுக்காக ஆண்டவர் செய்வார். பொறுத்திருந்து பாருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்க. ஆண்டவர் தொடர்ந்து செய்ய போகிற கிரியைகளை உங்களுடைய கண்கள் காணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் 4 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கிலச்சையடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹalleluya. இந்த வசனத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு வசனம் தேவைப்படவே படாது. ஹalleluya. இதற்கு ஒரு விளக்கமே தேவையில்லை. ஆண்டவர் அப்படி வெளிச்சமாய் இதை சொல்லி இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். யார் இருக்கிறாங்க இல்லை என்றது பிரச்சனை இல்லை. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அன்பாய் நேசித்தவங்க உங்க கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். கண்களை மூடி இதை விசுவாச வார்த்தையில சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். ஹalleluya. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கிலச்சையடைவார்கள். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எரிச்சலாயிருக்கிறார்களோ, ஆமென், யாரெல்லாம் உங்களை பார்த்து எரிச்சல் அடைகிறார்களோ அவர்கள் எல்லாம் வெட்கிலச்சையடைவார்கள். ஹalleluya. உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். நீங்க போய் யாரிடத்திலையும் போராடவே இல்லை. யாருடைய பொருளுக்கும் யாருடைய இடத்திற்கும் நீங்கள் ஆசைப்படவே இல்லை. நீங்கள் அமைதியாய்த்தான் இருக்கிறீர்கள். ஆனாலும் பாருங்க, பிசாசானவன் சில மனிதர்களை எழுப்பி உங்களுக்கு விரோதமாய் பேச, உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்ய, உங்களுடைய மேன்மையிலிருந்து உங்களை கீழே தள்ள அவன் செய்கிற திட்டத்தை நாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உங்களோடு போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஆமென். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்
ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து விசுவாச அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாய் இருக்கிறதற்காக நன்றி. எந்த மனுஷர் எனக்கு துணையாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் எனக்கு துணையாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி. நீர் எனக்கு துணை செய்கிறவர், நீர் என்னை தேற்றுகிறவர். ஆமென். நீர் என்னோடு இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர்தான் என்னை நடத்துகிறீர். ஆமென். உம்முடைய துணை எனக்கு இருக்கிறது. நீர் என் பட்சத்தில் இருந்து செயலாற்றுகிறீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். மனிதர்களின் எதிர்ப்புகளை மேற்கொள்ளுவது எப்படி? மனிதர்களுடைய எதிர்ப்புகள், இப்படி மனிதர்கள் உங்களை எதிர்க்கும் போது நம்ம என்ன செய்யணும், எப்படி மேற்கொள்ள வேண்டும்? முதலாவது, அவர்களுடைய எதிர்ப்புகளுக்கு நீங்கள் பயப்படவே கூடாது. ஏன் பயப்படக்கூடாது என்று சொன்னால், நீங்கள் எந்த காரியத்திற்கு பயப்படுகிறீர்களோ அந்த காரியம் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும். வேதம் சொல்லுகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு என்ன செய்தது? நேரிட்டது. நீங்கள் ஒரு காரியத்துக்கு பயப்படுறீங்கன்னா அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கும். அதனால தான் இந்த வசனத்தின் துவக்கத்திலே, பிரசங்கத்தினுடைய துவக்கத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசினார் பாருங்க. ஆமென். அவர்களுடைய நிந்தனைகளுக்கு பயப்படாமலும் அவருடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். அப்போ அவர்களுடைய தூஷணங்களுக்கோ அவருடைய நிந்தைகளுக்கோ ஒரு நாளும் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது, அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகி செல்ல வேண்டும். நம்மை தூஷிக்கிறவர்களை விட்டு நம்ம விலகி செல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கவனம் முழுவதும் வெற்றி பெற வேண்டும் என்கிற இலக்கிலே இருக்க வேண்டுமே தவிர, இந்த மனிதர்களோடு நாம் எப்படி பேசி வாய் ஜாலங்களினாலே அவர்களை மேற்கொள்ளணும் நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. ஆமென். தாவீது அதைத்தான் செய்தான் பாருங்க. அந்த ஜனங்களோடு போய் பேசி கொண்டிருக்கவில்லை. அவனோட நோக்கம் ஒன்றுதான், இந்த சீயோன் கோட்டையை பிடிக்கணும். ஆமென். இதற்கு பேர் தாவீதின் நகரம் என்று வைக்கணும். இதுதான் தாவீதினுடைய இலக்கு. அதில் அவன் கவனமாக இருந்தான். மனிதர்களோட பேசி நேரத்தை செலவழிக்கவில்லை. வீணான காரியங்களை பற்றி யோசிக்கலை. மூன்றாவது, தேவ சமூகத்துக்கு வாருங்கள். ஆமென். உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற ஒரே இடம் தேவனுடைய சமூகம். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க தான் ஆண்டவருடைய நடத்துதல்களை நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப நல்லா அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஆண்டவருடைய நடத்துதல்களை நீங்கள் உணர்ந்து கொள்வது என்பதை இந்த ஜெப ஸ்தலம் தான் தீர்மானிக்கிறதா இருக்கிறது. ஸோ நீங்கள் இந்த மூன்று காரியத்தை, முதலாவது அவருடைய எதிர்ப்புகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இரண்டாவது, அப்படிப்பட்டவர்களை விலகி செல்லுங்கள், உங்களுடைய இலக்கை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, தேவனுடைய சமூகத்திற்கு நீங்கள் வர வேண்டும். இந்த மூன்று காரியங்களையும் நீங்கள் செய்யும்போது மனிதர்களுடைய எதிர்ப்பை நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஸ்தானத்திலே உங்களால் நிலை நிற்க முடியும். அதை பிடித்து கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களுக்கு அதற்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி எல்லாரும் சில நிமிடங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசி இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் தம்மை இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியவைகளை, எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாரோ அதையெல்லாம் இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சில நிமிடங்கள். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தேங்க்யூ அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி. எங்களுடைய துதிகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் அங்கீகரித்ததற்காக, ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, விசேஷமாக நீர் எங்களோடு பேசின
ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனிதர்களுடைய எதிர்ப்பை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த வசனங்களுக்காக பலனுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாங்கள் அப்படியே ஆண்டவரை உட்கொண்டு அதை அப்படியே அபியாசப்படுத்த ஆண்டவரை நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரை பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க ஆண்டவரை நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தை உறுதியாய் பிடித்து கொண்டு நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து கலங்கி சிந்தித்து கொண்டிருக்கிற அந்த நிலைகள் எல்லாம் மாறி விசுவாச அறிக்கையிட்டு முன்னேற நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவர்களை நீர் சந்திப்பீராக. அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவரை நீர் உதவி செய்வீராக. அவருடைய மன கண்களை ஆண்டவரை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான ஆண்டவரை மாயையின் பிடிகளில் இருந்து அவர்கள் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் அவர்கள் மாற ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை இணைந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. Amen.